ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிற? இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற வினாக்கிரி அச்சார், அதுவும் கல்யாண வீட்டிலலாம் கிடைக்கிற வினாக்கிரி அச்சாரோட டேஸ்ட்டே தனி தான். பட் அதை நீங்கள் எப்படி வீட்டில் ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இந்த வினாக்கிரி அச்சார் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் கடுகு அரைச்சி எடுத்திருக்கிறேன். அதோட கொச்சிக்கத்தூள், கருவேப்பட்டை, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சது. அண்ட் இது என்னென்னு பார்த்தா ஈச்சப்பழம் அரைச்சது. ஸோ ஈச்சப்பழம் நீங்கள் முழுசாக எடுக்கிறேன்டா உங்களுக்கு பிளெண்டர் யூஸ் பண்ண வேண்டி வரும் இதை அரைக்கிறதுக்கு. இதே நீங்கள் அரைச்சதை எடுக்கிறேன்டா என்ன மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு பிளெண்டரே யூஸ் பண்ண தேவையில்லை, வெறும் ஸ்பூனை வச்சு உங்களுக்கு இந்த வினாக்கிரி அச்சாரை செஞ்சுடும். அண்ட் அடுத்தது எங்களோட ஒயிட் வினிகர். அஃப்கோர்ஸ் வினாக்கிரி அச்சார் வினாக்கிரி இல்லாமல் எப்படி. ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னா ஒரு 6 சாகனுக்கு தேவைப்பட்ட வினாக்கிரி அச்சார் அளவு தான் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் வெள்ளிக்கிழமை ஒரு நாளைக்கு கொஞ்சமாக வினாக்கிரி அச்சார் செய்யணும், ஒரு டைமுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு பிளேட்டட் அளவு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை போய்ட்டு பார்த்து செஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த அரைச்ச ஈச்சப்பழத்தில் வினாக்கிரியை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு நாங்கள் வச்சிருக்கிற அந்த கடுகு அரைச்சது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொச்சிக்கத்தூள், கருவேப்பட்டை எல்லாம் இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். அண்ட் இந்த சைடில் வந்து ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன். பட் வழமையாக வந்து கருப்பட்டி தான் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த வினாக்கிரி அச்சார் செய்கிறது. பட் கருப்பட்டி இல்லைன்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ப்ரௌன் சுகரில் கொஞ்சம் வினிகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது கருகாமல் அதை பானி ஆக்கிட்டு இதில் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் என்ன அந்த வினாக்கிரி டேட்டோட மிக்சரை சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ண போகிறேன். இது இப்போ நான் ஒரு 15 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் குக் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட கலரும் நல்லா டார்க் ஆகி அப்படியே திக்காகி வந்து கொண்டிருக்கிறேன். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் பச்சை வாசமெல்லாம் போயிட்டு இப்போ நல்லா இருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சீனி சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி இன்னும் நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக வர வரைக்கும் இதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டுருவேன். ஸோ ஏன் மண் செட்டில் செய்கிறோம்னா வினாக்கிரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அசிட்டிக் இன்க்ரீடியண்ட். அதை நீங்கள் வந்து மெட்டல்லையோ இல்லாட்டி ஒரு நான்ஸ்டிக் பாட்டில் எதில் போட்டு சமைச்சாலும் அதில் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ டு அவாய்ட் தேட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் வந்து உங்களுக்கு சாப்பாட்டில் வந்துடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டிலே செஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் சூடாக இருக்கக்குள்ளே வெங்காயங்களை போட்டு பரட்டிங்கன்னா உங்களோட வெங்காயம் வந்து வெந்துடும் அண்ட் அது வந்து வாடி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ அது நல்லா கம்ப்ளீட்டாக கூலானது அப்புறம் நீங்கள் உங்களோட வெங்காயம் அந்த கறி கொச்சிக்காய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்டா உங்களோட டேஸ்டியான வினாக்கிரி அச்சார் ரெடி. ஸோ இன்றைக்கி இந்த வினாக்கிரி அச்சாரில் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அது அப்புறம் கொச்சிக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். பட் இதுக்கு வந்து பெரிய கொச்சிக்காய் ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற அந்த கறி கொச்சிக்காய் இங்கேயும் இருக்கிற. பட் எனக்கு இன்றைக்கி வீட்டில் அது இல்லாததால் நான் ஜஸ்ட் இது 3 யூஸ் பண்ணி தான் என்னோட வினாக்கிரி அச்சாரை செய்ய போகிறேன். பட் நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு கறி கொச்சிக்காய் எடுக்கலும் அப்படின்ட்டா கறி கொச்சிக்காய் எடுத்து அதோட செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் செஞ்ச பேஸ்ட்டோட அளவு ஒரு 6 சஹானுக்கு மாதிரி போதுமான அளவு தான் செஞ்சுருக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து இன்றைக்கி அவ்வளோ தேவையில்லை. ஸோ இதுலேருந்து பேஸ்ட் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து இந்த வெங்காயங்களோட புரட்டி வைக்க போகிறேன். அண்ட் அடுத்த பேஸ்ட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஸ்டோர் பண்ண பேஸ்ட் வந்து யூ வில் நாட் பிலீவ், உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் சூடாக இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டா ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாமல். ஸ்ரீலங்கோட மாசி சம்பல், கடலை கறி அண்ட் இன்னும் நிறைய ஸ்ரீலங்கன் ரெசிபிஸ் எல்லாம் என்னோட சேனலில் இருக்கிறேன். அண்ட் இதில் லிங்க்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்கள். ஹாவ் அ லவ்லி வீக் எவ்ரி ஒன். I'll catch you all next time. Bye.